இந்த பொண்ணோட பேர் தாங்க கீதா. கீதாவுக்கு பாத்தீங்கன்னா 2 கைகளும் இல்ல. அப்படி இருக்கும் போது அங்க வந்த ஒரு பொண்ணு கீதாவை பார்த்து, நீங்க எங்களுக்கு ஒரு பேட்டி தாங்க, நாங்க உங்களுக்கு பணம் கிடைக்க உதவி பண்றோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அப்ப கீதாவும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கல, அப்படி ஒரு பணமும் உதவியும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. கீதா அவளோட தங்கச்சி வீட்டுல தான் தங்கி இருக்கா. அப்ப தங்கச்சியோட குழந்தைக்கு கீதா கதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப சமையல் கட்டுல இருந்த கீதாவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து இவகிட்ட இருந்து கூட்டிட்டு போறான். இத பார்த்த கீதாவும் ரொம்பவே கவலையா உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீதாவுக்கு பசி எடுக்குது. அப்ப மெதுவா சமையல் கட்டுக்கு வந்து பாக்குறா, கறி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தங்கச்சி பக்கத்துல போறா. அப்ப தங்கச்சியும் பாத்தீங்கன்னா மூஞ்சிய சுழிச்சு வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு கேக்குறா. எனக்கு ரொம்பவே பசிக்குது, சாப்பாடு ஊட்டி விடுறியா அப்படின்னு கேக்குறா. அப்ப தங்கச்சி பாத்தீங்கன்னா இப்போ உனக்கு என்ன அவசரம், சமையல் முடியட்டும், நீ போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றா. கீதாவால பாத்தீங்கன்னா குளிக்க முடியாது இல்லையா, அதனால அங்க இருந்த பாயில போய் படுத்துக்கிறா. இத பார்த்து தங்கச்சி கறி கோவப்பட்டு அந்த அக்காவை இழுத்துக்கிட்டு வந்து அங்க இருந்த தண்ணி பட்டை எடுத்து அந்த அக்காவோட மேல பிடிக்கிறா. கீதாவால என்ன செய்ய முடியும், வேணான்னு சொல்லி கத்துறா. அப்ப அந்த தங்கச்சி கறி பாத்தீங்கன்னா விடுற மாதிரி இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுங்களோட அம்மா வந்து பாத்துறாங்க. பார்த்து அந்த அம்மா ஓடி வராங்க. வந்து அந்த அம்மா தங்கச்சி பொண்ணை பார்த்து, எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. அப்ப தங்கச்சி கறி அம்மா கிட்ட சொல்றா, நீங்க என்கிட்ட இவளை விட்டுட்டு போறீங்க, எனக்கு இவளால இருக்க முடியல, இவ வந்து ஒரு சுமையா இருக்காமா அப்படின்னு சொல்றா. இத கேட்டது அந்த அம்மா தங்கச்சி பொண்ணை பார்த்து சொல்றா, அப்பா இல்லாம அக்கா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா, அவளை போயிட்டு ஒரு சுமையா நினைக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டது அந்த தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மனசு மாறுறா. இதோட அந்த ஷார்ட் வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.